அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கட்டத்தில் சிரமம், துயரம், சோதனை ஆகியவற்றை சந்தித்தே ஆக வேண்டும். பணச்சிக்கல், உடல்நலப் பிரச்சினை, குடும்ப கவலை, மன அழுத்தம் என்று வாழ்க்கை பல விதங்களில் நம்மை சோதிக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், அல்லாஹ்விடம் எவ்வாறு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக கற்றுத் தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் உம்மத்துக்கான வழிகாட்டுதலாகவே அமைந்துள்ளது. நாம் தினசரி வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஒருவரை மிகுந்த சிரமத்தில், நோயில், துன்பத்தில், ஏழ்மையில், மனவேதனையில் இருப்பதை காண்கிறோம். அந்த நேரத்தில் சிலர் மனதில் ஒரு பயம் வரும். இதே சோதனை நமக்கும் வந்துவிடுமோ என்ற அச்சம் தோன்றும். சிலர் உதவி செய்ய முயற்சிப்பார்கள், சிலர் வருந்துவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான திக்ரை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது வெறும் வார்த்தை அல்ல, அது அல்லாவின் பாதுகாப்பை நம் வாழ்க்கையில் உறுதி செய்யும் ஒரு அருமையான துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் ஒருவர் சிரமத்தில் இருப்பவரை, சோதனையில் இருப்பவரை, துன்பத்தில் இருப்பவரை பார்க்கின்றாரோ அவர் அந்த மனிதனுக்கு கேட்காத வகையில் மெதுவாக தன் உள்ளத்தோடு அல்லாஹ்வை நினைத்து ஒரு துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த துஆ என்ன தெரியுமா? الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا. الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا. இந்த துஆவை நாம் ஓதும்போது அது அகந்தையோடு அல்ல, பெருமையோடு அல்ல, மாறாக அல்லாவின் நியாமத்தை உணர்ந்து பணிவோடு நன்றியோடு ஓத வேண்டும். யா அல்லாஹ், இந்த சோதனையில் இருந்து என்னை நீ பாதுகாத்திருக்கிறாய். இது என் திறமையால் அல்ல, என் புத்திசாலித்தனத்தால் அல்ல, இது முழுவதும் உன்னுடைய அருளும் கருணையும் தான் என்ற உணர்வோடு இந்த திக்ரை ஓத வேண்டும். இந்த துஆவின் பொருள் மிகவும் ஆழமானது. அல்லாஹ்வுக்கே எல்லாப் புகழும். எந்த சோதனையில் நீ அந்த மனிதனை வைத்திருக்கிறாயோ அதிலிருந்து என்னை நீ பாதுகாத்தாய். உன் படைப்புகளில் பலரை விட எனக்கு நீ சிறப்பு தந்தாய். அந்த எல்லா நன்மைகளுக்கும் உனக்கே புகழ். இப்படி உள்ளத்தில் உணர்ந்து மெதுவாக நாவால் உச்சரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாகச் சொல்கிறார்கள், அந்த சிரமத்தில் இருப்பவரின் காதுக்கு இது கேட்கக்கூடாது. ஏனெனில் அவன் ஏற்கனவே ஒரு வேதனையில் இருக்கிறான். அவனது மனம் மேலும் காயப்படக்கூடாது என்பதற்காக இவ்வளவு நுட்பமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த திக்ரை ஓதுவதன் பலன் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகச் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் இந்த துஆவை இந்த முறையில் இந்த அடக்கத்தோடு ஓதுகிறாரோ அந்த சோதனை அவரை ஒருபோதும் தொடாது. அந்த மாதிரியான பிரச்சினை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. அல்லாஹ் தாலா அவனை பாதுகாப்பான். அந்த சிரமத்தில் இருந்து அவனை தூரமாக வைத்துவிடுவான். இது நபிமொழி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று எந்த காலத்தில் வாழ்கிறோம்? சோதனைகள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். ஒருவர் பிரச்சினையில் இருந்து விடுபடுகிறார் என்றால் இன்னொருவர் அதில் சிக்கிக்கொள்கிறார். இப்படி சுழலும் உலகத்தில் நம்மை பாதுகாக்கும் உண்மையான கேடயம் அல்லாவின் நினைவு தான். நமது நாவால் ஓதப்படும் திக்ர் தான். நமது உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை தான். ஆகவே இனி நீங்கள் யாரையும் சிரமத்தில் பார்த்தால் மனதிற்குள் இந்த துஆவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உதவி செய்ய முடிந்தால் கண்டிப்பாக உதவி செய்யுங்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பாதுகாப்பிற்காக நன்றியுடன் இந்த திக்ரையும் ஓதுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கவசமாக மாறும். உங்கள் குடும்பத்திற்கான பாதுகாப்பாக மாறும். உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கையாக மாறும். அல்லாஹ் தாலா நம்மனைவரையும் சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய ஈமானை உறுதியாக வைத்தருள்வானாக. நம்முடைய நாவை எப்போதும் திக்ரில் ஈடுபடச் செய்வானாக. ஆமீன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயனுள்ள இஸ்லாமிய நினைவூட்டல்கள் தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.